கொஞ்சுண்டு வெட்டாப்பு கொடுத்திருந்த வானம் மறுபடியும் பொத்து கொண்டு ஊத்தியது. சுதாரிக்க அவகாசமில்லாத தாக்குதல். ஒரு நாள் 2 நாளுனா சமாளிக்கலாம், வாரம் 10 நாளுனா என்ன பண்ண முடியும்? மூச்சு முட்டி திணறி தவிக்குது ஊர் ஜனமே. திடீர்னு மழை நின்று தூரலா தணிஞ்சு சிறுத்து பளீர்னு வெளிவாங்கும். கூண்டை திறந்து விட்டதும் குப்பை மேட்டுக்கு ஓடுற கோழிகளாட்டும் ஜனங்க பறக்கும். அவங்களுக்கு 1000 வேலை. இந்நேரம் வரைக்கும் வயிறு முட்டை அடைக்கி வச்சிருந்த மூத்திரம் பையனும் கோணப்பம் கடைக்கு ஓடி சூடா போண்டா வடை தின்னு டீ குடிச்சு கதகதப்பா பீடி பற்ற வைக்கணும். மேங்காட்டு தண்ணி வயல்ல நின்று சவுக்கு எடுக்காம இருக்கிறதுக்கு வாய்க்கா வெட்டி ஓடைக்கு திருப்பணும். மாடு கண்ணு தீனி போடணும். ராத்திரிக்கு கரண்ட் போயிடும், அதனால சிம்னிக்கு லாந்தர் இருக்கும், சீமெண்ணை வாங்கணும். முக்கியமாக யாரையாச்சும் பார்த்து 5 10 கடன் கேட்கணும். ஜனங்க அதுக்கு இதுக்கும் பறந்து வேலையை முடிக்கிற வரைக்கும் பொறுக்காது. கிருன்னு மேகம் கூடி கரைஞ்சி அடர்த்தியாக இறங்கும். மழைக்கு முன்னாடி தினத்துக்கும் ஆளுக்கு அண்ணாந்து பார்க்கறதும் மேவாயை சொரிஞ்சுக்கிட்டு உதட்ட பிதுக்கிறதுமே கவலை கொண்ட ஜனங்கள் நிலாவை சுற்றி வளையத்தை கண்டதும் மழை கிட்டத்தில் இருப்பதாக பேசி கொண்டார்கள். ரேடியோவிலும் பேப்பரிலும் சொல்வதில் அவர்களுக்கு பிடிப்பில்லை. அவர்களுக்கென்று தனியான அடையாளங்களும் குறிகளும் யூகங்களும் இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும். முந்தானேத்து ராத்திரி ஓசூரில் மானியமான மழை 9 மணிக்கு பிடிச்சது. காலையில் விடிஞ்சதும் தான் நின்றுச்சு. பஸ் ஸ்டாண்டில் முழங்கா முட்டுக்கு தண்ணினா எப்படி பேஞ்சு நிற்கும்னு பார்த்துக்கோ. ஓசூர் கம்பெனியில் வேலை பார்க்கும் சின்னமுத்து லீவில் வந்தப்போ சொன்னதும் கந்தசாமிக்கு சுருன்று வந்தது. அக்காண்ட பையா, அங்கே மழை பெய்யாமல் கட்டமும் கம்பெனியும் அப்படியே காஞ்சி தீஞ்சிருச்சு. அதுக்கோசரம் அங்கே மழை பெஞ்சிக்குது. ஏண்டா வெகலம் கிளப்புற? காட்டில் கரம்புல பேஞ்சு தொலைக்க மாட்டேங்குதே. மாடு கண்ணெல்லாம் பில்லுக்கு மோந்து பார்த்து மண்ணை நக்கின்னு தெரியுது. பசேல்னு பார்க்க எதுவும் இல்லாமல் போனது. ஊரும் கொள்ளைகளும் செடியும் கொடியும் பயிரும் பச்சையுமா தெரிந்த வட்டாரம் இப்போது செத்தையும் சருகுமாகி பழுப்பு நிறத்தில் தெரிந்தது. போன வெள்ளிக்கிழமை மத்தியானம் தோல் பொசுங்கிற அளவுக்கு அடிச்சு நிறந்த வெயில் திடீர்னு தணிஞ்சி குளுமையா காத்தடிச்சதும் மறுபடியும் வானம் பார்த்து யூகம் பேசினார்கள். பொச பொசன்னு கொஞ்சம் தூரல் வறண்டு மிதிப்பட்டு பொடியாகி இருந்த புழுதி ஈரம் பட்டதும் கும்மென்று வாசனை கிளப்பியது. சொறி படிந்த உடம்பில் தூரல் பட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்திய மாதிரி தெரிந்தவர்கள் சின்ன பசங்கள் இங்கு தூரும் போதே சாணங்கொள்ளையில் வெயிலடித்து மின்னியது. ஐயா, காக்காய்க்கும் குருவிகளுக்கும் கண்ணாலமா. காக்காய்க்கும் குருவிக்கும் குஷாலாய் சுத்தி தெரிந்தார்கள் சிறுசுகள். மலையை எங்கோ நெட்டி தள்ளிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வெயில் மட்டுமே மிச்சமாய் நின்றது. வேட்டி கூட நடையாத மழை பெஞ்சா வெள்ளாமையா பண்ண முடியும்? சனிய வந்தது தான் வந்துச்சு. கொஞ்சம் கணக்க பேஞ்சிட்டா என்ன ஆயிடும்? இப்படி 5-6 தூத்தல் போட்டு கீரை சூட்டையும் கிளப்பி விட்டுரும். இதையே வெவ்வேறு மாதிரி சொல்லி அங்கலாய்த்தார்கள். இன்னும் சிலர் யாரோ எதிரில் இருக்கிறவரிடம் பேசுகிற பாவனையில் கை காலை ஆட்டி நவரசம் கூட்டி பேசினார்கள். எல்லாம் பொய்த்து அண்ணாந்து பார்ப்பதை வெறுத்து குனிந்த போதுதான் சடசடத்து இறங்கியது. ஒரு காற்று கலக்கமில்லாத மழை. கூரையடி மறைப்பில் ஒளிந்து கொண்டு வெளியே கை நீட்டி லாங்கட்டியை பிடித்து பக்கத்தான் தலையில் போட்டு மகிழ்ந்தார்கள். முறையாடினார்கள். பக்கத்தில் இருந்ததால் ஆழங்கட்டியை எடுக்க முடியாத இடங்களில் போட்டுவிட்டு பார்த்து ரசிக்கலாமே என்று ஏங்கினார்கள். சளி பிடிச்சிருக்கும், காய்ச்சல் வரும் எச்சரிக்கைகளை மீறி கத்தி கப்பல் காகித கப்பல் விட்டு விளையாடின சிறுசுகளை பொறாமையோடும் சந்தோஷத்திலும் தாவாரத்தில் உட்கார்ந்து ரசித்து பார்த்திருந்தார்கள். எவ்வளவு நேரம் ஒரே இடத்தில் இருக்க முடியும்? சாக்குப்பையில் கொங்காடை செய்து மாட்டிக்கொண்டும் குடையோடும் பஞ்சாயத்து பீஸுக்கு கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்தார்கள். அப்பன் அம்மாளுக்கு தெரியாமல் பீடி குடிக்க வந்தவர்களே அதிகம். எப்படியோ இப்போ வாச்சும் பகவான் கண் திறந்தானே. ஏன் காஞ்சி தீஞ்சி கருவாடாட்டம் நாரின்னு கிடக்கிறப்ப உங்கள் பகவான் பாதாளம் தோண்டி படுத்துன்னு இருந்தாரா? எப்பா சாமி, இதுக்கு ஒரு கும்படு. நீ அகட பகடம் பேசின்னு தெரிகிறவன். உன்னாண்ட நான் பேசலையப்பா. பேயட்டும் பேயட்டும். இப்படி 6 அமர பேஞ்சாதான் பூமி குளிர்ந்து மண்ணில் சேக்க நிற்கும். நல்லா ஊத்து பொங்கின்னு வர்ற மாதிரி பெய்யட்டும். மச்சாமேல் அணப்பு நெட்டுக்கும் கல்லாக்கா போட்டுட்டு மிச்சத்துக்கும் கிழங்கு குச்சி ஊனிட்டு ஏரங்காட்டு மண்ணுக்கு சும்மா ஆட்டம் போட்டுன்னு வரும். இவன் ஒருத்தன் தாண்டா ஆடு அறுக்கிறதுக்கு முன்னையே. அதான் 2-3 உழவு மழை பெஞ்சிருக்குல்ல. இப்படியாக தொடங்கிய வாத பிரதிவாதிகள் கைவசம் இருந்த பீடியும் புகழையும் முடியும் வரை நீண்டு முடிந்தது. மழையும் நெருக்கவில்லை.
கரண்ட்டும் வரவில்லை. தட்டு தடுமாறி இருட்டுக்குள்ளேயே புழங்கி பழகி அடங்கி போனது ஊர் முன்னிரவில். முதல் 2 நாள் விட்டு வைத்திருந்த கூலிப்பாக்கி வாங்கியும் கையில் இருந்த சொச்சத்திலும் காலம் ஓடியது. இப்ப நின்னுடும் அப்புறம் நின்னுடும்னு பார்த்து பார்த்து 9 நாள் ஆயிடுச்சு. சூட்டு பானையில் விழுந்த மை ஆரம்பத்தில் கிடந்த இதத்தில் சந்தோஷப்பட்டு மயங்கி கிடந்தது. சூடேற சூரேற வெந்து தவித்ததை சில பெருசுகள் மலையோடு ஒப்பிட்டு கதை சொன்னார்கள். ஈரத்தில் நமுத்து சொதக்கும் கூரையில் அடுப்படியிலிருந்து எழும்பி தடம் பிடித்து உயர்கின்ற புகையை கண்டு எங்கூடு வீடு குடிக்குது, எங்கூட்டு மேல ரயில் ஓடுது என்று கைத்தட்டி எகிரி குதித்து விளையாடின சிறுசுகள் இப்போது வெளியே வருவதில்லை. வெட்டி எதையாவது இறுக்கி போர்த்தி கொண்டு அடுப்பு திட்டு கணப்புக்கு சுருண்டு கிடந்தார்கள். ஈர விறகில் கஞ்சி காய்ச்சுவதும் களி கிண்டுவதும் பெரும்பாடாகி கண்ணை கசக்கி கொண்டு விறகோடு குமைந்தார்கள் பொம்பளைகள். தூங்கி கொண்டிருந்தவர்களை தூக்கி போய் எங்கோ மலைநாட்டில் வீசிவிட்ட மாதிரி வெறுப்பாகிவிட்டது பொழப்பு. கூலி நாளைக்கு போன ஜனங்களை வீட்டோடு முடக்கியாச்சு. கொட்டுற மலையில் என்ன வேலை பார்க்க முடியும்? ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் முறைத்து என்ன வரும்? மழை நின்னா காணும். எதுக்கும் எல்லோருக்கும் எங்கும் புழங்க முடியவில்லை. பைனான்ஸ்காரர்கள் தினக்கந்து மட்டும்தான் கொடுப்பது வழக்கம். ரொம்பவும் நம்பிக்கையானவர்களா இருந்தா மட்டும்தான் வாரக்கந்து மாசக்கந்து. இப்ப அதுக்கும் அல்லாட்டம். போன வாரம் வாங்கின கந்துக்கு வட்டி பணத்தையும் இந்த மலையிலையும் குடைப்பிடித்து வந்து கேட்டார்கள். வட்டிக்கு வட்டி ஏறியது. ரசிப்பின் வட்டத்திலிருந்து வாசலின் கோடுகளுக்கு தாண்டியது மலை. மாதம்மாளோ வாசலின் எல்லைக்கே தாப்பி விட்டாள். கிறகம் ஒன்னா காஞ்சு கிடக்குது, இல்லாங்காட்டி பேஞ்சு கிடக்குது. சீவனத்தை கிடக்கிற சிங்காரம் எதுக்கு? கண்ணு வெளியே எட்டிப்பாரு சாமி. வாசப்படியில் மறைப்புக்கு கட்டியிருந்த தெத்து படலை விளக்கி எட்டி பார்த்தான் சீனு. எமோ இருட்டினுக்கு இதுயா? கட்டாந்தரையில் இருந்த மாடு குளிர் தாழாமல் ஒரு சிலிர்த்து இவனை பார்த்தது. வாளை ஒரு கோணலா முறுக்கி நீட்டி உடம்பை சிறுத்து குறுகின மாதிரி நின்று இருந்தது. முன்னாடியெல்லாம் தண்ணி மேலே விழுந்தா உருண்டுன்னு கீழே வந்துடும். அப்படி மினுமினுன்னு நெகப்பாயிருந்த மாடு இப்படி டொக்காயிருச்சு. ஆனாலப்பட்ட தெக்கியாத்தான் வீட்டு மாடுகளே மேய்ச்சலும் தீனியும் இல்லாமல் பட ஆடாயிட்டப்புறம் இதெல்லாம் எங்குத்தி மூளைக்கு என்று நினைத்து கொண்டான். இவன் 4வது படிக்கும்போது தான் சினையாக வந்தது. ஒரு பட்டி நிறைய மாடு இருந்தது தாத்தனுக்கு. மகனுக்கு சொத்து பிரிக்கிறப்ப மகளுக்குன்னு சீதனமாக கொடுத்தது. வந்த 3ஆம் மாசத்தில் கண்ணு போட்டது. கெடா கண்ணு தான். அப்பதான் இவன் முதல்ல சீம்பால் தின்னது. அதுக்கப்புறம் மாட்டோடும் அதன் பாலோடும் சேர்ந்து அவனுக்கு எல்லாம் நேர்ந்தது, பிடித்திருந்தது. படுக்கையில் இருக்கிறப்பவே செம்புக்குள் சொயின்னு பால் இறக்குவதும் 2-3 இழுப்புக்கு அப்புறம் சொருன்னு நுரைக்குள்ள பீச்சு அடிக்கிறதும் கேட்கும். பால் கறக்கிறது அவங்க அம்மா வேலை. வீட்டுக்கு வச்சது போக மீதியை கொண்டு போய் டீ கடைக்கு ஊற்றுவது இவன் வேலை. திரும்ப வர்றப்ப மோர் செலுப்பும் சத்தம் கேட்கும். அவசரமாக ஓடி பக்கத்தில் நின்னுக்குவான். அவனும் பல நாள் சொல்லி பார்த்தும் முடியவில்லை. மத்து காம்பில் இருந்து சுற்றி இருக்கும் கயிறு முன்னும் பின்னும் சுற்றி சுழன்று அம்மாவின் கைவாகுக்கு இழைக்கிற போது எழும்புகின்ற அந்த சத்தத்தை இவனால் சொல்லி பார்க்கவே முடியல. ஒவ்வொரு சிலிர்ப்புக்கும் ஒவ்வொரு சத்தம். அதுக்கு ஏத்தாப்புல அம்மா உடம்பு மாடும். ரொம்ப நாளாக தயிர் சுத்துகின்ற சத்தம் இதுன்னு நினைத்திருந்தான். அப்புறம் மத்து மீது சந்தேகம். கொஞ்ச நாள் கழித்து அம்மா வாயை கவனித்தான். அவள் சில நேரங்களில் அமைதியாகவும் சில நேரங்களில் இவனோடு பேசியபடியும் சிலுப்பினாள். கயிறு, மத்து, சட்டி, தயிர், பிரிமனை, அம்மா இழுக்கும் லாவகம் எல்லாம் சேர்த்தே இந்த சத்தம்னு புரிய நெடுநாள் ஆகிவிட்டது. சிலுப்பு சோப்பு நுரையாட்டம் குமிழிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி சடார்னு உடைஞ்சி பதமாகி திரள்கின்ற வெண்ணையில் மத்து மென்னும் மெதுவா உருட்டி தண்ணிக்குள்ளையோ மோர்லையோ விட்டதும் பந்தாட்டம் மிதக்கும். இவனிடம் தப்பி மிச்சமிருந்தால் நெய்யும் அப்படிதான். காய்ச்சினால் சும்மா அப்படியே ஊரையே கூப்பிடும். சனி ஞாயிறில் மேய்க்கிறதும் கடைஞ்சிக்கிட்டு இருக்கிற துணசிகளை பிடித்து கிள்ளி நெருப்பில் போடுவதும் கழுவி விடுவதும் பிடித்தமான வேலை. கழுவினதும் வெயிலில் நிப்பாட்டி விடணும். இவ்வளோனா இழுத்துக்கிட்டு ஓடி குடுன்னு உடம்ப ஒரு ஆட்டிட்டு சிலுக்கும். நடுங்கிறதாட்டம் பாவலா செய்யும். கை வச்சு நீவ ஆரம்பிச்சதும் ஏமாந்துட்டியேன்னு சும்மா சுகமா நிற்கும். இப்ப பாவம் மலையில தொப்பலாம் நனைஞ்சு, ஏ அம்மா மாட்டுக்கு குளிர் தாங்க மாட்டேங்குதுக்கியா, பிடிச்சிக்கணும் வந்து உள்ளார கட்டுட்டுமாயா? அதை பிடிச்சிக்கின்னு வந்து வீட்டில் கட்டிப்புட்டு அது மடியில் பூந்து படுத்துக்க. உங்கள் அப்பா 9 துலாம் போட்டு கட்டினுக்கிற இந்த பங்களாவில் அது ஒன்று தான் பாக்கி. எதுக்கு குளிருதுடா சீனுன்னு இவாண்ட வந்து அது சினுங்குச்சான். ஆளை பாரு, அவனை பாரு. இங்கேயே வீடு பூரா ஓதம் ஏறிக்கிட்டு
வரகம்பில்லு உதறி போட்டு படுத்துக்கணும் தான். இதில் அதை கொண்டாந்து கட்டி சாணிகளையும் கோமிதிலையும் சீப்பட்டு இருக்கணுமா? படலை, சாத்தின உள்ள வாடா. பக்கத்தில் இருந்த சேத்து புண்ணை வரட்டு வரட்டென்று சொரியும் ஆத்திரத்தில் கத்திய அம்மா மேல் கோபமாக வந்தது. இப்போ திரும்பி ஏதாச்சும் பேசினால் அடி விழுந்தாலும் விழும். பால் நின்னதிலிருந்து இந்த அம்மா அப்படிதான் கவனிப்பும் கரிசனமும் காணாமல் போய் வெறுப்பும் எரிச்சலும் காட்டுகிறாள். அப்பன் இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு பிடிச்சிக்கின்னு வாடா சீனுன்னு சொல்லி இருக்கும். மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் பார்க்க தெரியாது அப்பனுக்கு. கறக்க கறக்க கைதான் வலிக்கும். 6 ஈத்து போட்ட அப்புறம் அதுவும் தான் என்ன பண்ணும்? காத்தால போன மனுஷன் இந்நேரங்காட்டியும் வீடு வந்து சேரலைன்னா என்னத்த சொல்கிறது? போன இடம் நின்ன இடம் ஆச்சு. செத்த நேரம் போனால் ஃபைனான்ஸுக்காரன் வருவானே, நான் என்ன ஜவாப்பு சொல்கிறது? பொம்மநாட்டி எப்படி சமாளிப்பாள்னு ஒரு ரோசனை வேணாமா ஆம்பளைக்கு? ஊர் உலகத்தில் ஒவ்வொரு ஆம்பளையும் நீட்டி முளைக்கி புலம்பி கொண்டிருந்தால் படலை தள்ளி கொண்டு நுழைந்த புருஷனை கண்டதும் விசுக்கென்று நிறுத்தி விட்டாள். எப்பா மாதேசு, ஏன் மலையில் வெளியே நின்றுக்குன்னு உள்ளாரவா? அட பரவாயில்லவா, வாப்பா. இந்தா புள்ள, அந்த மனையை எடுத்து இப்படி போடு. வாசப்படிக்கு எட்டி பார்த்து அப்பன் கூப்பிடுவது யாரை என்று தெரியாமல் மொழித்தான் சீனு. புது ஆள். அந்த ஆள் போனதும் மாட்டை உள்ளார கட்டணும்னு அப்பனாண்ட சொல்லணும். உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைன்னா, இப்போ சரக்கோட போனாலையும் மானம் காஞ்சாதான் மெதுவாக கைக்கு வந்து சேரும். ரொம்ப நெருக்கடின்னு சொல்கிறதால தான் அட்வான்ஸ் கொடுக்க ஒத்துக்கினேன். என்ன பண்ணுறது மாதேசு? நானும் உருண்டு கொஞ்சம் பிறண்டு கொஞ்சம் புரட்டலாம்னு தான் இருந்தேன். எங்கேயும் சிக்கலை. பிரசிடண்ட்டுக்கிட்டேயும் ஒன்றும் பேரலை. நான் எலெக்ஷனில் பேசின மாதிரியாக பேசுகிறான். விதைக்கு வச்சிருந்த சோளத்தை குத்தி 2 நாளாக கஞ்சி ஆகுது. ஃபைனான்ஸ்காரன் வந்தானா வாயில் வந்ததெல்லாம் பேசுவான். மான மரியாதை விட்டுட்டு மற்றதுக்கு எதுக்குன்னு நான் விற்கிறேன், பார்த்து சொல்லு. குரல் உடைந்த தன்னையை அறுத்து தராசில் நிறுத்த விலை பேசுகின்ற தோணியில் புருஷன் பேசியதன் அர்த்தம் புரிந்தது மாதம்மாளுக்கு. சரிண்ணா, 3/4 முடிச்சுக்கலாம்ண்ணா. இந்த பாரு மாதேசு, எத்தனை பேசினாலும் ஒன்று தான். தின்னா 10 ரூபா நீ தின்னு, இல்லை நான் திங்கிறேன். குறுக்கால தரகம் எதுக்குன்னு தான் நேராக பேசுகிறோம். கொஞ்சம் ஏறி வா. இந்தாண்ணா அட்வான்ஸ். அப்படின்னா ரவுண்டாக முடிச்சுக்கலாம். மீதி எப்போ? மான காஞ்சா 1 வாரமாக இல்லாததுக்கு ஞாயிற்றுக்கிழமை அறுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் விழும். முடிஞ்சால் தள்ளி விட்றேன். அன்னைக்கு சாயந்தரமே மீதியை வாங்கிக்க. அதில் என்ன இருக்குது? ஆனால் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஒத்துக்கிட்டேனேன்னு தோணுது. அங்கே பாருங்க, பாரு எலும்பெல்லாம் தூக்கி நிற்கிது. வாங்கின்னு போகிற ருணத்துக்கு தோல் விற்கிறதுல தான் 5ஓ 10ஓ மீறும். சரி, காலையில் வந்து பிடிச்சின்னு போ. இன்னைக்கு வேணாம், வெள்ளிக்கிழமை. ஊட்டாண்ட கீரை லட்சுமியை ஓட்டுறது நல்லதில்லை. இதை பிடிங்க. நேற்று நேரமாய் நீட்டி கொண்டிருந்த அட்வான்ஸை வாங்க ஒருவருக்கும் கை நீளாமல் நடுங்கி கொண்டிருந்தது. பால் கறக்கும் சத்தமும் மோர் சிலப்பும் சத்தமும் பேராசையாகி காதடைக்க தொங்கும் உரையில் கருத்து கிடக்கும் பழைய நெய்ச்சட்டியை வெறித்து பார்த்திருந்தான் சீனு. வெளியே மாடு கத்தி கொண்டிருக்கிறது என்றான்.